அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி எந்த டிஷ்ஷுமே நான் செய்யலை, ரொம்பவே சிம்பிளாக அப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒரு புது திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த செட்டு யார் வாங்கி கொடுத்தாங்கனாக்கா என்னோடய தம்பி மாமியார் தான் வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சதுக்காக எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சூப்பராகவே இருக்குது. அப்போயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இப்போ தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரைடே அன்றைக்கி தான் எப்போவுமே புது ஜாமான்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அது புது ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. இதில் 3 திங்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து தோசை தவா, இன்னொன்று வந்து ஒரு பேன் மாதிரி இருந்துச்சு, எண்ணெய் சட்டி மாதிரி. இன்னொன்று வந்து இந்த ஃப்ரை பண்ணுற பேன் மாதிரி இருந்துச்சு. அது 3 இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து இந்த மார்பிள்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பிளாக் கலரில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிளாக்கு, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ப்ரெஸ்டீஜின்னு போட்டிருந்துச்சி. கம்பெனி ஐட்டம் தான் இது, அதனால் நம்ம நம்பிக்கையாக வாங்கலாம். இந்த லிட்டு வந்து ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் 2 இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஒன்று வந்து ஃப்ரை பேனுக்கும், இன்னொன்று வந்து அந்த எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கிற பேன் அதுக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த தோசைக்கல்லுக்கு வந்து இது வந்து செட் ஆகலை, அது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இது 2த்துக்கு தான் ஒரே லிட் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம புது திங்ஸ் யூஸ் பண்ணாக்கா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நமக்கும். நம்ம வந்து புது திங்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது சலவாத் சொல்லி 3 தடவை கழுவிட்டு சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு சேஃப். ஏன்னாக்கா அதில் வந்து ஏதாச்சும் பவுடர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து அப்படியே கரெக்டாக இருக்கணும், புதுசாகவே இருக்கணுங்கிறதுக்காக நல்லாவே கழுவிடுங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, நான் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டேன், ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நனைகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதை நான் எப்படி வேக வச்சேன்னா 10 விசில் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து 1/4 மணி நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா பிள்ளைங்க அப்போ தான் சக்கையாக இருக்குன்னு துப்பாமல் நல்லா சாஃப்டாக மென்று சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வைக்கிறது. இதை வேக வச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 பெரிய சைஸில் பல்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃபைனாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 தக்காளிலாம் ஆட் பண்ணாக்கா புளிப்பு ஏறி போயிடும். அதனால நம்ம ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கும் போதே நான் பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னாக்கா நல்லா பெரிய பச்சை மிளகா இருந்ததுனால நான் 1/2 ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னாக்கா அப்போ தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப வரைக்குதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. புது பேன் வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள ஸ்டிக்கர் வந்து தன்னாலே எடுத்துக்கிட்டு வந்துடும். அதுதான் நமக்கு நல்லது. நம்மளாம் பிச்சோம்னா அதில் அப்படியே கொச கொசன்னு பிஞ்சிக்கும். அந்த மாதிரி விடாதீங்க. ஹீட் பண்ணாலே தன்னாலே வந்துடும் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எங்கே பார்த்தாலும் தடவி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பட்டைப்பூ, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் பூ இதுக்கு தேவையில்லை, பிரியாணிக்கு தான் அது போடணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் மசியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஏன்னாக்கா வெங்காயத்தோட வதவல் தான் நமக்கு கிரேவிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதுவும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நமக்கு ரொம்பவே பொறுமையாக இருந்து இதை நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி 3-4 தடவை மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும். இந்த கேப்பில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட பிரேக் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி மட்டனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளிக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மட்டனில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திட்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லா கருகாமல் அதோட டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும்.
ஆயிலே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனோன்னே நம்ம வேக வச்சுருக்க மட்டனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா மட்டன் வந்து அப்படியே ஆயிலே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கிரேவி டெக்ஸ்சர் அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த வெங்காயம் தக்காளிலையும் நல்லா மட்டனோட ஸ்மெல் போய் இறங்கும். அப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும். ஃபைனலாக நம்ம வேக வச்ச மட்டனோட தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண வேணாம். எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் கொதி வரும். நல்லா கொதி வந்தோடனே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். கெட்டி தயிராக இருந்தாலும் நமக்கு நல்லது தான். என்கிட்ட வந்து நான் வீட்டில் செஞ்ச தயிர் தான் இருந்துச்சு. பால் ஆடையெல்லாம் சேர்த்து வச்சு தயிராக்கி வச்சுருப்பேன். அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயும் முந்திரி பருப்பையும் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு திக்காக கிடைக்கும் கிரேவி. பாருங்கள், கிண்டும் போதே நமக்கு தெரியுது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக நம்ம அந்த ஏனத்தை கழுவி ஊற்றும் போது பாலை ஊற்றி நல்லா கழுவி ஊற்றுங்க. நான் பசும்பால் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அதில் ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இன்னொரு விஷயம், இதில் வந்து நம்ம கீயை ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ ஆட் பண்ணல. கீ ஆட் பண்ணால் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது ஃபைனல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை அப்படியே மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அது அப்படியே நல்லா வேகட்டும். 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா குக் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், நமக்கு அப்படியே கிரேவி மாதிரி கிடைக்கும். இடையில மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த மட்டன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாகவும் ரிச் லுக்லேயும் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு மல்லி புதினா போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் திரும்ப திரும்ப இதே மாதிரியே செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இதை வந்து சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேவாக இருக்கிறதுனால சாம்பிராணி போடலான்னு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சார்கோலை தூக்கி அடுப்பில் வச்சோடனே ஒரு மாதிரியாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக பொறியாக வந்துச்சு. அது பாதி உடஞ்சும் கீழே விழுந்துருச்சு, அடுப்புக்கும் கீழே. அப்புறம் தான் எடுத்து அதை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு சாம்பிராணியும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த சாம்பிராணி வந்து ரவுண்டாக இருக்கும். நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இல்லைனாக்கா இந்த மாதிரி தூள் பண்ணியாக வைக்கலாம். தூள் பண்ணி வச்சா தான் நல்லது. ஃபுல்லாக நம்ம வச்சோம்னாக்கா ஓவர் ஸ்மெல்லாக இருக்கும். நமக்கே ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாலே நல்ல புகை வரும். நல்ல வீடு ஃபுல்லாக நல்ல மணமாக இருக்கும். இது நம்ம ஊர் சாம்பிராணியில் அரேபியன் சாம்பிராணி தான். நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாம் போட்டோன்னே தான் வெள்ளிக்கிழமையோட வைப்பே வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஓத ஆரம்பித்தாச்சு. ஓதிட்டு தொழுதுட்டு தான் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்து நான் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். சோறாக்கில் இன்றைக்கி சப்பாத்தி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருள்னு பார்க்கலாம். ஆட்டா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்ன பவுலில் கம்பு மாவும் கேழ்வரகு மாவும் எடுத்துக்கோங்க. அதே அளவுலேயே பால் 1 பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆட்டா மாவு, அடுத்தது கேழ்வரகு மாவு, அப்புறம் கம்பு மாவு. இதை 3 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே, பச்சை பாலாக இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நான் ஃபுட் ப்ராசஸரில் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சால்ட் வந்து போய் ஸ்ப்ரெட் ஆகணும். கீயும் அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்டிக்கியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் மாவு. இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுக்கும் போது கையிலையும் ஓட்டல, நல்லா உருண்டை பண்ணுறதுக்கும் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். பிசையும் போதே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும். எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசையும் போது 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கனாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அதே மாதிரி கீ ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 டிப்ஸையும் கண்டிப்பாக லைஃப்பில் மறக்காதீங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுருங்க.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் ஆட்டா மாவில் டிப் பண்ணி நம்ம வளர்த்த ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சில பேர் சொல்லுவாங்க ராகி மாவு கம்பு மாவுலாம் நம்ம யூஸ் பண்ணாக்கா அப்படியே ஒட்டிக்கும், உடஞ்சிட்டு வரும், பிஞ்சிக்கிட்டு வரும், சப்பாத்தி ஒழுங்காக வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு இதே மாதிரி சப்பாத்தி வந்து சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் சாக்லேட் சப்பாத்தி அப்படின்னு சொன்னாலே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. இதில் வந்து ராகி போட்டிருக்கேன், கம்பு போட்டிருக்கேன்லாம் சொன்னாக்கா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னாக்கா சப்பாத்தி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். பாருங்கள் எப்படி சப்பாத்தி மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நான் இதில் எந்த ஆயிலும் ஆட் பண்ணவே இல்லை, கீ மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் மணத்துக்காக. நெக்ஸ்ட்டு நல்லா தோசைக்கல் நல்லா சூடு வந்தோடனே சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நான் இந்த சைடிஷாக மட்டன் கிரேவி தான் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக மனமாக இருந்துச்சு. என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.